ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலும் வந்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சற்று நேர சிந்தனைக்காக வேதத்திலிருந்து ஒரு வேத வசனத்தை வாசிப்போமாக. 2 பேதுரு 3வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை ஒரு சத்தத்தை வைத்து வாசியுங்கள். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமரல்லேலூயா சொல்வோம். நாம் பார்க்கும்போது இன்று தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவருடைய வருகையை குறித்ததான எதிர்பார்ப்பு இழந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நாட்களில் இருந்த அந்த எதிர்பார்ப்பு, ஆண்டவர் எப்பொழுது வருவார், அவர் சீக்கிரமா வரப்போகிறார், அந்த வருகைக்கு ஆயத்தப்படுங்கள் என்று தேவ செய்தி கொடுக்கும் போது எல்லாரும் உள்ளம் என்ன செய்ய ஆரம்பிக்கும், கொழுந்து விட்டு எறிய ஆரம்பித்தது. ஆனால் இன்று அந்த உற்சாகங்கள் அனைவருடைய வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கிறது, தணிந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. காரணம் என்ன, அன்று சொன்னதையே இன்றைக்கு என்ன சொல்றாங்களே, இன்னும் வரவில்லையே என்று பலவிதமான சந்தேகத்துக்குரிய கேள்விகள் அனைவருக்குள் எழுப்பிக் கொண்டிருக்கிறது. ஒன்று மட்டுமல்ல, அல்லேலூயா, தவறான போதனைகள் வேறு நிலையில் நம்முடைய இருதயத்தை வேறு பக்கம் திருப்புகிற போதனைகள் ஏராளம் அழித்து விட்டது. இதற்கான காரணமே எதுதான், யூடியூப் தான். அல்லேலூயா. அதான் உங்களுக்கு சொல்வது, யூடியூப்பில் உள்ளதான செய்திகளை பிறர் போட்ட பேசுவதை நீங்கள் கேட்காமல் இருப்பது மிகவும் நல்லது. நல்ல தரமானவர்கள் சிலர் இருக்கிறார்கள், அநேகர் இல்லை, சிலர் இருக்கிறார்கள், எனக்கு தெரியும். அல்லேலூயா. ஆனால் எது தரமானது என்பதை ஒரு தேவனுடைய பிள்ளையால் அடையாளம் கொண்டு கொள்ள கடினம். உண்மையான சத்தியமும் வேதத்தில் தான் போதிப்பார்கள், பொய்யான போதனை பைபிளில் எடுத்து போதிப்பார்கள். இப்படி வேதத்தில் தானே போதிக்கிறார்கள் என்றுதான் நாம் சிந்திப்போம் தவிர எடுத்து போதிக்கிற முறை தவறா சரியா என்பதை அறிந்து கொள்ளுகிற அறிவு அநேக தேவ மக்களுக்குள் இல்லை. புரிந்தது? அல்லேலூயா. அதனால் கர்த்தர் உங்களுக்கு போதிக்கிற போதனைகளை நீங்கள் கேட்டு கை கொண்டு அதன்படி உண்மையா நீங்கள் வாழும் போது, அல்லேலூயா, எது தவறு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா. இங்க என்ன சொல்ற, தாமதத்தை குறித்து இந்த அநேக குழப்பங்கள் இந்த தேசத்தில் கிறிஸ்தவ வட்டாரங்களுக்குள் களையாய் விதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட குழப்பங்கள் இந்த நாட்களில் இருந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன, இயேசு வரலையே, தாமதம், அதான் சொல்லப்பட்ட வாசிங்கள். ஏன் தாமதிக்கிற, வாசிப்போமாக. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி வாக்கு தத்தத்தை குறித்து என்னவில்லை, தாமதமாய் இராமல் ஒருவனும் என்னது கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்ம எப்படி இருக்கிறார், நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவர். ஆமென். அதனுடைய கேள்விக்கு பதில் அப்புறம் பின்னாடி சொல்றேன். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்றோம். ஏன் நீடிய பொறுமை? உங்களில் அநேகர் சில வருஷத்துக்கு முன்னதாக இயேசு வந்திருந்தால் உங்களில் அநேகர் எங்க போயிருப்பீங்க, நரகத்துக்கு போயிருப்பீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பொறுமை உன்னை ரட்சிக்க உதவுகிறது. அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு தாமதமாக நினைத்துக் கொண்டிருக்கலாம், உனக்காக தான் தாமதமா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதாவது ரட்சிக்கப்பட தொடக்க நாட்களில் ஒரு 6 மாசம், 1 வருஷம், 2-3 வருஷம் ரொம்ப உற்சாகமா இருப்பாங்க. அப்ப இயேசு வந்திருந்தா கட்டாயம் எல்லாரும் போயிருப்பாங்க. ஆனா அன்று இந்த வேலை இந்த அநேகருக்கு இல்ல. ஒருவேளை இயேசு வந்திருந்தா அவங்க இங்கடா இருப்பாங்க. புரியுதா இல்லையா? ஏன்? அன்று தாகம் இல்லை. ஹல்லேலூயா. அன்று எதிர்பார்ப்பு இல்லை, அன்று பரிசுத்தம் இல்லை. அவன் அந்த எதிர்பார்ப்பு தான் ஒரு தேவனுடைய பிள்ளையை பரிசுத்தமாய் வாழ தூண்டுவது. ஆமென். கர்த்தருடைய வருகையை குறித்த எதிர்பார்ப்பு. என் அருமை மணவாளரை
உள்ள இந்த எதிர்பார்ப்பு தான் வாழ்க்கையில் பரிசுத்தமாய் வாழ நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறது. எதிர்பார்ப்பு தனியும் போது நம்முடைய வாழ்க்கையில் கவனம் உலக பிரகாரமாய் போக ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கெட்டு போக கூடாது என்பதற்காய் கர்த்தர் நீடிய பொறுமையா இருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், உன் பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். ஆமென், ஆமென். உன் குடும்பத்தில் பெற்றோர் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். கர்த்தர் தாமதிக்கிற காரணம் என்னவென்றால் அவர்களும் தேவ ராஜ்யத்துக்கு வர வேண்டும். அதை அறிந்து ஒரு தேவனுடைய பிள்ளை சுவிசேஷம் சொல்ல வேண்டிய அவசியம். ஆமென், ஹalleluya. வாசிப்போமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 48 வருஷம் வசனத்தை வாசிப்போம். அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாய் இருந்து என் ஆண்டவர் வர நாள் செல்லும் என்று உள்ளத்திலே சொல்லிக் கொண்டான். ஹalleluya, ஹalleluya. என்ன வரும் என்று என்னுடைய ஆண்டவர் வருகை தாமதமாயிரும். அல்லேலூயா. பாருங்க, ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து ஆமென் என் ஆண்டவர் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டார். தன்னுடைய வருகையை குறித்து மனதின் இருதயத்துக்குள் என்ன உண்டாகிறது என்றால் ஒரு நிர்விசார், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஒரு அலட்சிய மனப்பான்மை. காரணம், கேட்டதை மீண்டும் மீண்டும் அவ்வப்போது கேட்டுக்கொண்டிருக்கிறபடியினால் அல்லேலூயா அது அவர்களுக்குள்ளே பலன் செய்ய இடம் கொடுக்கவில்லை. ஆமென். ஐயோ, நல்லா சொல்லு. ஹalleluya. அது சொல்லப்பட்டு இருந்து என் ஆண்டவர் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி அவருடைய மனம் போல் தெய்வ பயம் இழந்தவனாய் ஒரு துணிகரக்காரனாய் ஆமென், ஆமென், ஒரு உலக பிரகாரமான சுபாவம் உடையவனாய் விட்டதான எல்லா குணமும் மீண்டும் செய்கிறவனாய் மாறிவிட்டார். அடிக்க தொடர்ந்து வெறியரோடு புசிக்கவும் வெறியரோடு என்ன செய்ய புசிக்கவும் குடிக்கவும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அவனுடைய சிந்தை என்னதான் நிரப்பி இருக்கிறது? என்னுடைய ஆண்டவன் என் எஜமான் வர தாமதமாகும். அல்லேலூயா. தாமதம் என்ற ஒரு சிந்தை. ஆமென். வசனத்தின்படி இயேசு வரவில்லையே என்ற ஒரு எண்ணம் வந்துவிட்டால் அதற்கு பல சந்தேகங்களை உனக்குள்ளே கொடுத்து தவறான சில ஆலோசனை சிலம்போல நீ கேட்டு அல்லேலூயா உன் இருதயம் துணிகரம் கொண்டு திரும்பவும் விட்ட பாவத்தை செய்வதற்கும் ஆமென், அல்லேலூயா, தகாத நண்பர்களோடு ஐக்கியம் வைக்கவும் உலக பிரகாரமாய் மனம் போல வாழ்வதற்கும் ஒரு சிந்தையை சத்துரு தூண்டி விடுவார். இருதயத்தில் என்னது? எஜமான் வருவதற்கு ஒரு தேவனுக்குள்ள புரிந்து கொள்ள வேண்டும். அலையாத நேரம், நினையாத நிமிடம் நடக்கிறது ரெண்டு உண்டு. ஒன்று மரணம், ஒன்று இயேசுவின் வருகை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மரணம் எப்பொழுது வரும் என்று அவனுக்கு தெரியாது. மட்டுமல்ல, இயேசுவின் வருகை எப்ப இருக்கும் என்று தெரியாது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நிறைய பேர் சொல்லுகிறது, நினையாத வேளையிலே மனுஷகுமாரன் வருவார். ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான். ஆமென், ஆமென். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றில் ஒரு மனிதனை மரணம் சந்திக்கும், இல்லை என்றால் இயேசுவின் வருகை சந்திக்கும். எப்பொழுதும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் இருக்க வேண்டிய ஒரே ஒரு பெரிய சிந்தை என்னவென்றால், ஹalleluya, நான் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். Glory Jesus. நான் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஹalleluya.
கால சத்தம் வாரி தோலித்திடவே இயேசு மகா எனவே வந்திடுவார். கால சத்தம் வாரி தோலித்திடவே இயேசு மகா யாவரு சேர்ந்திடவே அந்த யாவரு சேர்ந்திடவே தேவைய காலம் மாறி முழங்க சத்தமா பாடுவோம். தேவைய காலம் மாறி முழங்க அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நினையாத வேளையிலே பாட்டில் சொல்லப்பட்டது போல கள்ளர்கள் அநேகர் அங்கும் இங்கும் கர்த்தருடைய வார்த்தையை புரட்டுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஒன்று புரிந்து கொண்டால் உங்களுக்கு சொன்னேன், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மரணம் எப்பொழுது வரும் என்று அவனுக்கு தெரியாது. மட்டுமல்ல, இயேசுவின் வருகை எப்பொழுது நடக்கும் என்று தெரியாது. அதனால் ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பொழுதும் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாய் வாழ வேண்டும். பரவாயில்ல, ஆண்டவர் வரவில்லையே,
பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் உலகத்தை எல்லாம் எட்டி பார்த்து எல்லாம் கொஞ்சம் அப்படி அதுக்கெல்லாம் செய்து ஆடலாம், அப்புறமாக நம்ம வரலாம் என்று சொல்லிட்டு நீ அந்த நிலையில் உன் மனதை செலுத்துவாய் என்றால் மரணம் ஒருவேளை உன்னை சந்தித்தும் திடீரென்று கண் மூடிவிட்டால் எங்கே செல்வாய்? கிறிஸ்தவ வாழ்க்கையில் மட்டும் காலம் தள்ளி போடக்கூடாது. நீ மனம் திரும்பி இருந்தால் உடனடியாக வசனத்தின்படி ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ள வேண்டும். கர்த்தர் பாவத்தை மன்னித்திருக்கிறார் என்றால் முதலாவது செய்ய வேண்டியது ஞானஸ்நானம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுத்த ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய பந்தியை ஆசரித்து தேவ சபையில் ஆராதனை ஒழுங்காக பங்கெடுத்து சத்தியத்தை கேட்டு ஒவ்வொரு நாளும் உன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுகிறது? அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவர் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என் நாடு கூட வருகிறது என்று அருமை ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார். ஆமென். அந்த கிறிஸ்தவன் அப்படி வாழ்றானே, நானும் கொஞ்சம் வாழலாம் இல்ல. ஆமென், ஆமென், ஆமென். அவன் எப்படியோ வாழட்டும், உன்னுடைய ஒரே ஒரு நம்பிக்கை. ஹல்லேலூயா. என் அருமை ஆண்டவர் இயேசு ஒருவேளை நான் கடத்தூர்ல நடந்து போய் கொண்டிருக்கும் இயேசு வரலாம், வாகனம் ஓட்டி கொண்டு நீ போகும்போது இயேசு வரலாம், பஸ்ல பயணம் செய்து கொண்டிருக்கும் போது இயேசு வரலாம். நீ ஓட்டி சென்ற வாகனம் உன்னோடு வராது. ஆமென், 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 ஆமென். உன் பேங்கில் இருக்கிற பேங்க் பேலன்ஸ் உன் கூட வராது. நீ வாங்கி கூட சொத்து சுகம் கொண்டு வராது. ஒரு சரீரம் மட்டும் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக் கொள்ளப்படும். தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை நம்ம அநேகருக்கு சொத்து போதிய அளவில் இல்லாமல் இருக்கிறவங்க, நம்ம பணம் எல்லாம் சொல்ற அளவுக்கு நம்மகிட்ட இல்ல. ஆனா ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், பல கோடி நீ ஒருவேளை பேங்க்ல வச்சிருக்கலாம், பல கோடி ரூபாய்க்குள்ள சொத்து வாங்கிட்டு இருக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் நல்லபடியாக நீ இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்குள் நீ ஆயத்தமாக இருப்பாய் என்றால் நிறையாத வேளையிலே இயேசு வரும்போது சேர்த்து வைத்திருக்கலாம் கிடக்கும், சொத்து கிடக்கும், நீ வாங்கின ஆடு மாடுங்க நிற்கும், நீ கட்டின வீடு கிடக்கும், பேங்க்ல சேர்த்து வைத்த பணம் கிடக்கும், படிச்ச சர்டிபிகேட் வச்ச இடத்துல இருக்கும், உடுத்திருக்கிற துணி கூட இங்கதான் கிடக்கும். ஒரு சரீரம் மறுவாக்கப்பட்டு எடுத்து விடப்படுவார். அந்த நாள், அந்த நாள், அந்த நாள், அந்த நாள் அது சீக்கிரமாக இருக்கிறபடியால் இன்றைக்கு நீ ஆயத்தப்பட வேண்டிய நாள். ஒரு நாள் ஆண்டவர் இயேசு உன் பாவத்திற்காக, நீ செய்த பாவத்திற்காக நீ அனுபவிக்க வேண்டிய தண்டனையை தாமே ஏற்றுக்கொண்டு சிலுவையில் தம்மை ஒப்பு கொடுக்க உலகத்தில் மனிதனாய் வந்தார், இரட்சகனாய் வந்தார். ஆமென், ஆமென், ஆமென். இனி அவர் பூமியில் வருவது நியாயாதிபதியாய் வருகிறார். அவர் இரட்சிக்கிறவராய் வந்தார், உனக்காய் சிலுவையில் ரத்தம் சிந்த வந்தார், உன்னை மீட்கும் பொருளாய் வந்தார். அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு பாவத்திலிருந்து விடுதலை பெற்று ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டதான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை தம்மோடு சேர்த்துக் கொள்ள மத்தியாக வெளிப்படும். ஆமென். பூமியில் வந்தது இரட்சகராய் வந்தார், பூமியில் வருவது நியாயாதிபதியாக வருவார், மத்திய ஆகாயத்தில் வருவது மணவாளனாய் வருவார். இப்ப அவர் வர இருக்கிறது மணவாளனாய். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன் சொல்லி போனார் அல்லவா? ஆயத்தம் பண்ண அருமை ஆண்டவர் அவருடைய மக்களை தம்மோடு சேர்ப்பதற்காக தாம் ஆயத்தப்படுத்தப்பட்ட அந்த
ஜனங்கள் வேதம் சொல்லுகிறது ஒரே படுக்கை 2 பேர் படுத்திருப்பார்கள், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார். வயலில் 2 பேர் வேலை செய்து கொண்டிருப்பார்கள், அதில் ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். ஹல்லேலூயா! எடுத்துக் கொள்ளப்படுகிறவர்கள் யார்? இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று ஆண்டவருடைய வருகைக்கு எதிர்பார்த்து கொண்டு வாழ்கிற மக்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார். யார் கைவிடப்படுவார்? எடுத்துக் கொள்ளப்படுவது யார்? யார் எடுத்துக் கொள்ளப்படுவார்? மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவத்தை அறிக்கையிட்டு வேத வசனத்தின்படி மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, என் அருமை நேசர் வருவார், எனக்காக ஒரு ஸ்தலத்தில் ஆயத்தம் பண்ண போற ஆண்டவர் வருவார். நான் எப்பொழுதும் ஆயத்தமாகத்தான் வாழ வேண்டும். நான் தூங்க போகும் போதும் ஆயத்தத்தோடு நான் தூங்க வேண்டும். பிரயாணமாக கடந்து சென்றாலும் ஆயத்தம் உள்ளவனாய் கடந்து செல்ல வேண்டும். எங்கு சென்றாலும் என்ன வேலை செய்தாலும் ஒரு ஆயத்தமுள்ள இருதயத்தோடு நான் வேலை செய்ய வேண்டும். அந்த நிலையிலுள்ள சிந்தையோடு வாழ்கிற ஒரு கூட்டம் உண்டு. எக்காலம் தொனிக்கும். ஏத சொல்லுகிறது எக்காலம் தொனிக்கும். எக்காலம் தொனிக்கும் போது அந்த எக்காலம் தொனிக்கப்படுகிற சத்தம் எல்லாருக்கும் கேட்காது. எல்லாருக்கும் கேட்காது. நல்லது. எக்கால சத்தம் தொனிக்கப்படும் போது எல்லாருக்கும் கேட்காது. ஆயத்தமா இருக்கிறவர்கள் மட்டும்தான் கேட்கும். ஆயத்தமா ஜெபிக்கலாம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், பரிசுத்தம் பெற்றிருக்கலாம், சபைக்கு வரலாம். அந்த எதிர்பார்ப்பாகிய அந்த ஏக்கம் நிறைந்த ஒரு சிந்தை இருக்கா? என் நேசம் மணமகள எப்பொழுது வருவார் என்று எனக்கு தெரியாது. ஒருவேளை இரவு தான் தூங்கும் போது எக்கால சத்தம் கேட்கப்படலாம். நீ தூங்கினாலும் நீ ஆயத்தத்தோடு தூங்கி இருந்தால் உனக்கு கட்டாயம் கேட்கும். ஆனா உன் அருகில் படுத்திருக்கிற கணவனோ உன் பிள்ளைகளோ ஆயத்தம் இல்லை என்றால் அவர்கள் கேட்க மாட்டார்கள். அதே கால சத்தம் தொனிக்கும் போது உன்னுடைய சரீரம் ஆயத்தமா இருக்க உன் சரீரம் என்ன செய்யப்படும்? மறுரூபமாக்கப்படும். இந்த மறுரூபம் தேவராஜ்யத்துக்குரிய மறுரூபம். எந்த மறுரூபம்? அழியாத சரீரம் உண்டாகும். எந்த மறுரூபம்? மரணமே இல்லாத சாயல். வேதம் சொல்லுகிறது அழிவுள்ளதாகியது அழியாமையை தரித்துக் கொள்ளும். அந்த சரீரத்துக்கு பேர் தான் மகிமையின் சரீரம். பக்தன் பாடுகிறான் அல்லவா, தேவசாயல் ஆக மாறி தேவனோ இருப்பேன், தேவனோ இருப்பேன், தேவசாயல் ஆக மாறி தேவனோ இருப்பேன், தேவனோ இருப்பேன், அதிவிரைவா நிறைவேறுவே அதிவிரைவா நிறைவேறுவே பரத்தி சாயத்தான் காலைதேனோ நிர்ணய சாயல்
இந்த நம்பிக்கை ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்கா? என் அருமை ஆண்டவர் இயேசு இன்று வந்தார். அவருடைய கால சத்தம் இன்று தொனித்தார். என் சமீரம் மறுவாக்கப்பட்டு எடுத்துக் கொள்ளப்படும் என்ற நம்பிக்கை இருக்கா உனக்கு? அவன் எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? ஓ ஹல்லேலூயா! பல கைகளை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா! ஆதியோடு தேவ சமூகத்தில் ஏக்கத்தோடு இருக்கிற கூட்டமானது தேவனோடு புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு கர்த்தர் கொடுக்கிற சாயல் இந்த சாயல் அல்ல, தேவ சாயல். நித்திய காலமாய் அழியாத சரீரம். இவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை பாருங்கள். ஹல்லேலூயா! நித்திய காலமாய் முடிவில்லாத ஒரு வாழ்க்கை. ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த அபிஷேகத்தை பெற்று சத்தியத்தை கேட்டு அதன்படி வாழ்கிற தேவ பிள்ளைகளுக்கு கிடைக்கிறீங்க. நமக்கு பார்த்தோம், அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து என் எஜமான் அதாவது ஆண்டவன் வர நான் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டு துணிகரம், பரிசுத்தம், உண்மை இவைகள் மேல் என்ன இல்ல, நாட்டம் இல்ல. பரிசுத்தமாய் வாழணும். தேவனுக்கு பிடிக்காத காரியம் செய்யக்கூடாது. தேவன் வெறுக்கிற எந்த காரியத்தையும் நினைச்சு கூட பார்க்க கூடாது என்று ஒரு வைராக்கியம் இருக்கா உனக்கு? அப்படிப்பட்ட உனக்காகத்தான் ஆண்டவர் ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வச்சார். நல்லா புரிஞ்சுக்கணும். இடையில உனக்கு வருகிற பிரச்சனை என்ன தெரியுமா? 2 பேதுருல 3வது அதிகாரம் 3-4 வாசிகள் பார்க்கலாம். இயேசுவின் வருகைக்காக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருந்த ஆயத்தத்தோடு ஏக்கத்தோடு இருந்த தேவனுடைய பிள்ளை அந்த உற்சாகம் இழந்து சபை ஆராதனையை நீ முடக்கி தேவ சபைக்கு உற்சாகம் வராமல் உலக காரியம் உலக வேலை அது இதுக்கெல்லாம் ஓடி வீணாக உலக பிரகாரம் நீ பாவம் செய்யாமல் இருந்தாலும் ஆண்டவரை நேசிக்கிற உள்ளம் குறைந்து ஆதி அன்பை இழந்து உற்சாகம் இழந்து எல்லாம் இழந்து உலகத்தை அனுபவித்து கற்றுக் கொடுக்க நேரம் எல்லாம் உலக நேரம் செலவிடுகிறாய் என்றால் ஒரு பெரிய சிக்கல் அறிவான். இதனால் தான் தேவ மக்களாகிய உங்களுக்கு நாங்கள் வலியுறுத்தி சொல்வது, எனக்குள் ஒரு ஏக்கம் இருந்து கொண்டு இருக்கிறது. என்னுடைய நேசம் மணவாளன் எப்பொழுதும் வரலாம், அந்த வருகைக்கு நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று. காரணம் என் வாழ்க்கை ஒன்றில் இயேசு வருவார், இல்லைன்னா என்னை மரணம் சந்திக்காம எது நடந்தாலும் அங்க நம்பணும். இதுதான் ஒவ்வொரு தேவ மக்களுக்குள்ளேயும் இருக்க வேண்டிய என்னது அளவு கடந்த ஏக்கம். சொல்லுகிறார், முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவென்றால் கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து யார் வருவாங்களா? யாரு? பரியாசக்காரர்கள் வருவாங்களா? எதற்கு? தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து தாங்கள் மனம் விரும்புறது போல. கிறிஸ்தவன் தான். யாரு? சொல்லு. ஊழியக்காரன், விசுவாசி. யார் அல்ல? உலக மனிதன் அல்ல, ஊழியக்காரன், விசுவாசிகள். அல்லேலூயா. வந்து அவங்களுக்கு ஆண்டவர் போன்ற பேர் என்னது? யாரு? பரியாசக்காரர்கள். அல்லேலூயா. இந்த பரியாசக்காரன் எப்ப எழும்புவாரா? கடைசி நாட்கள்ல. எப்ப? அதுதான் இந்த காலம். ஆமென். வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? இது யார் பேசுறது? அவன் யாரா இருக்கிறவன்? கிறிஸ்தவன், ஊழியக்காரனா இருக்கிறவன். ஆமென். வருவேன்னு சொன்னார்ல இயேசு. அன்னைக்கே இவங்க கத்திட்டாங்க. ஐயோ, வீட்டு சர்ச்சை விட்டுட்டு வீட்டை விட்டுட்டு ஓடுறான். சும்மா சர்ச்சு என்கிட்ட போனோம், சனிக்கிழமை போனோம், இதுன்னு போறா. வீட்லயே எப்ப பார்த்தாலும் வயிறு பிடிக்கிற ஜபம். உன் வீட்டு வேலை செய்யறானா? உனக்கு சாப்பாடு பொங்கி போடுறான் ஐயா, கவனிக்கிறானா?
ஒன்னு சாப்பாடு பொங்கி போடாம சச்சு வீடு இருந்தது ஜபன் இருந்தா தப்பு. அல்லேலூயா. உனக்கு செய்ய வேண்டிய கடமை செஞ்சுட்டாலும் முடி போடுறா. உனக்கு கொடுக்கிற சாப்பாடை கொடுத்தனால ஆலயத்து வாரா. தடுக்காத நீ. தடுத்த ஒன்ன தேவன் சும்மா விட மாட்டார். உன் மனைவியா இருக்கலாம், ஆனா இயேசு ரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையாரு. பூமியில் இருக்கும்போது சரீர பிரகாரமாய் உன் மனைவி, பூமியில் இருக்கும்போது சரீர பிரகாரமாய் உன்னுடைய கணவன், பூமியில் இருக்கும் சரீர பிரகாரம் உன்னுடைய பிள்ளை, பூமியில் சரீர பிரகாரமாய் உன்னுடைய பெற்றோர். அதனால் அல்லேலூயா, அந்த உரிமையிலும் அந்த அதிகாரத்தை கொண்டு தேவனுக்கு நேராக மனதை செலுத்துகிறதா இதை தடுக்காதே. அதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. தவறான வழிக்கு போறீங்களா? பிள்ளையும் சரி, மனைவியும் சரி, பெற்றோரும் சரி, புத்தி சொல்லு, கடிந்து கொள், சிச்சி. அல்லேலூயா. தேவனுக்கு உள்ள வாழ்க்கை வாழ்றாங்களா? அல்லேலூயா. உற்சாகப்படுத்தியாரு போது. சில புருஷன்மார் உண்டு, நம்ம சபையில இல்லைன்னு நினைக்கிறேன். மனைவியா இந்த பாரு நியாயங்கள் மட்டும் பார்ப்போம், இடையில போறக்கூடாது. சிலவங்களுக்கு வயசானா கூட அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. அல்லேலூயா. சும்மா நம்ம சர்ச்சை போற, யாரு பார்க்க போற? இந்த கேள்வி கேட்கிற புருஷன்மார் எவனாவது இருக்கானா? கர்த்தருடைய சமூகத்தில் வருகிறது கூட சந்தேகப்படுற புருஷன் அவன் கட்டாயம் எங்கேயும் பிரச்சனை மாட்டிட்டு இருக்கிறான். அந்த கேவல செயல இருக்கிறவனுக்கு தான் சந்தேகம். உஷாராயிட்டீங்களா? கட்டாயம் அப்பப்ப நான் போன் பண்ணி ஒரு நபருடைய ஆத்துமாவுக்காக அவர்கள் தன் ஆத்துமாவை குறித்து கொடுக்கணும் தேவனுக்கு. சரீர பிரகாரமாக உன் மகன் அல்லது மகள் அல்லது தகப்பன் அல்லது மனைவி அல்லது புருஷனா இருக்கலாம். அல்லேலூயா. சரீர பிரகாரமாக உள்ள அந்த பாசத்தை கொண்டு தெய்வீகத்தில் கொண்டு நுழைச்சிடக்கூடாது. உன் சபையை குறித்து உனக்கு ஒரு அறிவு இருக்கணும். தவறான இடமா வராது. கண்டிஷன் போடு. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் போதிக்கப்படும் என்று உனக்கு போதியம் இருக்கா? உற்சாகப்படுத்து. பரியாசக்காரர்கள் தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாக இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. பரியாசக்காரர்கள் வந்து உன்னுடைய உற்சாகத்தை கெடுப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவாங்க, என்ன சும்மா சும்மா இயேசு இயேசுன்னு போறீங்க, என்ன கொடுக்குறாங்க? ஏதாவது பணம் கொடுக்குறாங்களா? வெளிநாட்டுல பணம் வருதா? உங்க பாஸ்டர் உங்க பேரெல்லாம் எழுதி வெளிநாட்டுல அனுப்பி அங்க என்ன வருது? பணம் வருது அப்படி சொல்றாங்களா? அல்லேலூயா. நீ சொல்லு, எங்களுக்கு ஒரே ஒரு வெளிநாட்டு இருக்கு. அல்லேலூயா. அதான் தேவனுடைய ராஜ்யம். பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தாமதித்த போது, மணவாளன் வர தாமதித்த போது எல்லாரும் மயங்கிட்டாங்க. என்னது? என்ன செய்தாங்க? நித்திரை. என்னது? சொல்லு வாய்க்கிறது. நித்திரை அடைந்து மயக்கம். என்ன ஆனதுனால? அநேக தேவ பிள்ளைகளுக்கு இப்போ ஒரு மயக்கம் பிடிச்சிருக்கு. என்ன மயக்கம் தெரியுமா? பேசலாம். பரவாயில்ல, ஆண்டவர் நம்ம நரகத்தை நம்ம பாவமா செய்யறோம், துரோகமா செய்யறோம், நல்லா தானே இருக்கிறோம், ஜோம் பண்றோம், காணிக்க போடுறோம், ஞாயிற்று சர்ச்சைக்கு போறோம், எந்த மாதிரி தவறுன்னு நாங்கள் செய்யல, யாரையும் தீங்கு செய்யல, பின்ன என்ன போய் இதுல போய் பண்ணது போக மாட்டோமா? நீ சாதா கணக்கு போட்டுட்ட. அல்லேலூயா. பூரணம் என்று ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. ஆயத்தம் என்று ஒன்று இருக்கிறது. அதை மறந்துட்டது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
அதனால் அவர்களுக்குள்ள என்னது? ஒரு நித்திரை. என்னது? நித்திரை மயக்கம். அப்படி என்றால் அந்த மயக்கம் தேவன் மேல் உள்ள நாட்டத்தை குறைத்து, அல்லேலூயா, உலகத்துக்கு நேராய் நாட்டம் அதிகரிக்கும். கவனிக்கிறீங்களா? எங்க நாட்டம் குறையுது? எங்க நாட்டம் அதிகம்? பணம், சொத்து, சம்பாத்தியம், வருமானம், அது இது, ஆடம்பரம், ஜாலி, பொழுதுபோக்கு, அது இதுன்னு எங்க போகுது? இதுக்கு பேர் தான் என்னது? மயக்கம். எங்குள்ள அறிவில சிந்தை இல்ல, அங்க இல்ல. அதுக்கு பேர் என்ன சொல்லுது? மயக்கம். சரீர பிரகாரம் தூங்குவது அல்ல. தேவன் மேலுள்ள நாட்டம் குறைகிறது என்றாலே நீ என்ன ஆயிட்டு இருக்கிற? மயங்கிட்ட. எதுல மயங்கிட்ட? உலகத்துல. எதுல மயங்கிட்ட? இம்மைக்குரிய காரியங்கள் மயங்கிட்ட. அது சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க சின்ன தாமதம் ஆயிடுச்சு. ஆனபோது நித்திரம் மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். அல்லேலூயா. தலையில சத்தமா சொல்லுவோம். சொல்லுகிறது தொடர்ந்து படிக்கும் போது திடீரென்று மணவாளம் வருகிற சத்தம் கேட்டது. இதோ மணவாளம் வருகிற சத்தம் கேட்டது. வேதம் சொல்லுகிறது ஆயத்தமாய் இருந்தவர்கள் எதிர்கொண்டு போனார்கள். ஆயத்தம் இல்லாதவர்கள் என்ன செய்ய முடியல? பிரவேசிக்க முடியல. வாசல் அடைக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அநேகருடைய வாழ்க்கை இந்த மயக்கம் உலகத்துக்கு நேரான நாட்டத்தை உண்டு பண்ணுகிறது. தேவ சபைக்கு நேரான உற்சாகம், ஆராதனைக்கு நேரான வாஞ்சை இப்பொழுது குறைந்து, இன்று போக வேண்டாம், உலகத்துக்குரிய காரியம், சம்பாத்தியம், வருமானம், சொந்தம், பந்தம், அதற்கு காரணம் சொல்லுகிற கூட்டம் வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. லூக்கா 14வது அதிகாரத்தில் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. 16 முதல் உள்ள வசனத்தை வாசிக்கும் போது பெரிய விருந்து ஆயத்தம் நான் போய் அனுப்பினார். எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்க. இதுதான் மயக்கம். என்னது? அதான் போக்கு சொல்றேன்னா காரணம் சொல்றாங்க. எதுவுமே நாட்டம் இல்ல, விருப்பம். எங்க சபையின் மேல், கர்த்தரோடு உள்ள ஐக்கியத்தில், தேவராஜ்யத்தில், அல்லேலூயா, நாட்டம் குறைந்து என்றாலே நீ என்ன இருக்க? இந்த சைடு மயங்கிட்ட, அங்க ஒரு போய் கண்ணை திறந்து இருக்கிற அர்த்தம். ஆவிக்குரியதுல என்ன ஆகிட்ட? மயங்கிட்ட. உலகத்துக்கு நேராய் திறந்துட்ட. இதுக்கு பேர என்னது? மயக்கம். காரணம் சொல்றேன், வாசிப்போம். நான் என்ன வாங்கிட்டேன்? என் வீட்டு காட்டுல விவசாயத்தில் நிக்கிறேன். என்னது? ஹலோ, விவசாயம் சிஸ்டர், விவசாயி பிரதர்ஸ், விவசாயம், விவசாயம். அல்லேலூயா. புரியுதா? என்னது? காட்டுல வேலை செய்யறவங்க சொத்து இருக்கட்டு, இன்னும் வேணா 10 ஏக்கர் கூட வாங்கிக்க. ஆனா அது தேவனுக்கு நேரம் உள்ளதை மயங்க வச்சுக்கூடாது. அல்லேலூயா. கைகளுக்கு தலையில சத்தமா சொல்றேன். நான் என்ன எங்க போன வாசிமான வசனம்? என்ன கொண்டு? வயல் வாங்கிட்டேன். சொத்து இப்பதான் வாங்கிட்டேன். டெய்லி அங்க போய் நின்னாதான் எனக்கு நிம்மதி. கவனிங்களா? சிலவங்க அப்படிப்பட்ட எண்ணம் மூலம் இருக்கிறீங்க. டெய்லி கால் எந்திரிச்சோன்ன 5 சென்ட் வாங்கிட்டா போதும். நான் எங்க போய் நிற்போம்? பெரிய ஒரு பில்டிங் கட்டின மாதிரி. வாங்கினது எவ்வளவு? 5 சென்ட். என்ன வந்தப்போ 50 ஏக்கர் வாங்குற மாதிரி செய்யணும். அந்த 5 சென்ட்லையும் ஏதாவது வெங்காயமோ வேற என்னது ஏதோ செடி நட்டுட்டு
டெய்லி பார்க்குறேன். நேற்று இந்த இலை எடுத்துருந்து இன்னைக்கு இந்த 2 இலை கூட வந்திருக்குல்ல. மயக்கம் என்னது? அது ஆட்டோமேட்டிக்கா வளர வேண்டியது வளரணும். நீ அதுக்கிட்ட போய் காதல் வச்சு பேச வேண்டிய தேவையில்லை. அது ஆட்டோமேட்டிக்கா வளரும். அல்லேலூயா. ஏன்னா தேவன் அதற்கு மழை தண்ணீரை கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. வயலை கொண்டு அங்கமே பார்க்கணும். எவனாவது வயலை எடுத்துட்டு போய் என்ன பண்றது? நிறைய சொத்துக்கள் இருந்தாலே பெரிய நிம்மதி. குழப்பம். சர்ச்சைக்கா இன்னும் போகணும், அடுத்த வாரம் போகலாம். இன்னைக்கு நடனம், இன்னைக்கு வருவாங்க, நட வேண்டிய இருக்கு. என்னது? குச்சி நட வேண்டிய இருக்கு அல்லது கொட்டை நட வேண்டிய இருக்கு. என்னைக்கு தான் உங்களுக்கு நேரம்? முளைக்கும் வாய் வழியா கவனமா. நட்டது எந்த வழியா முளைக்கணும்? இந்த வழியா முளைக்கும். அப்பா கவனமா இருக்கணும். கர்த்தரை சேவிக்கிற நேரம். அல்லேலூயா. கர்த்தரை தேடு. அல்லேலூயா. அடுத்தது அங்கேயும் ஒரு மன்னிப்பு, குட்டி மன்னிப்பு. என்னது? இயேசுவே நான் வயலுக்கு போறேன், மன்னித்து சொல்லி இந்த காணிக்கு கொண்டு மறக்காம கொண்டு போட்டு. அது வேற. லஞ்சம் யாருக்கு? தேவனுக்கு. சர்ச்சுக்கு போட மாட்டேன், லஞ்சம் கொடுப்பேன். ஹலோ, கொடுத்தனுப்பாங்க. அது லஞ்சம் தேவன் வாங்க மாட்டார். அல்லேலூயா. சபைக்கு வராம இருந்துட்டு பாரு, இதான் போயிட்டு ஒன்னு பாஸ்டர் பார்த்து ஒன்று சொல்லிடு, சொல்லிட்டு இந்த லஞ்சத்தை கொண்டு அங்க காணிக்க வேண்டிய தேவன் கொடூரமா இருக்குங்க. இது கவனமா இருக்கு. நீ வந்து தேவனுக்கு செலுத்து. சபைக்கு ஒழுங்காவா? கர்த்தர் கொடுத்த ஆடோ மாடோ எதா இருந்தாலும் அதில் உள்ளது கர்த்தருக்குரிய கர்த்தர் கொடுத்த ஒப்பு கொடு. தேவனுடைய ஆசீர்வாதம் கையை தள்ளில சொல்லு. ஆமென். புரியுதா இல்லையா? எல்லாரும் ஆலோசனை வேற என்ன? அடுத்தது நான் கல்யாணம் பண்ணிட்டேன். என்னது? இதாக அநேக பெரிய பிரச்சனை சொல்லணும். இது தற்காலிகம். குடும்ப வாழ்க்கை கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெற்றெடுக்கணும், சாப்பிடணும், எல்லாம் செய்யணும். ஆனா இதோடு நிற்கிறதில்ல வாழ்க்கை. ஹல்லேலூயா. மனைவி எங்க வரணும்? பரலோகத்துக்கு வரணும். ஆமா, மனைவி நரகத்துல பைபிள் ஒரே படிக்கிற 2 பேர் நடந்துருப்பாங்க. ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்பட, ஒருத்தர் கைவிடப்படுவான். கைவிடப்படுற கூட நம்பிடும் நரகத்துக்கு. அல்லேலூயா. கவனமா இருக்கணும். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் இந்த காரியங்கள் மிகவும் கவனமா இருக்க அவசியமா இருக்குது. அல்லேலூயா. கைகளை வைத்து சத்தமா சொல்லுவோம். தேவன் சொல்லுகிறது, நினையாத வேளையிலே இயேசு வருவார். வாசித்து முடிப்போம். அந்த பேர் உள்ள 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை மட்டும் வாசிப்போம். எதையும் நீ தள்ளி போடு. மனம் திரும்பிட்டியா? எதை தள்ளாத. ஞானசானம் அது கட்டாயம் நீ கீழ்ப்படிக்கணும். மனம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கியா? இறுதி கல்யாணம் பண்ணி போட போ. இயேசுதானே ஏற்றுக்கொண்ட. சபைக்கு வந்து போயிட்டு கத்தர் சேவிச்சுன்னு கொடுக்க போயிட்டு ஒருவேளை கத்தர் வந்துட்டான் போராட பரலத்துக்கு. நான் இப்ப ஞானசானம் எடுக்கல. நான் இன்னும் 6 மாசம் கழிச்சு அல்ல 1 வருஷம் கழிச்சு நான் படிச்சுட்டு இருக்கிறேன். 6 வருஷம் கழிச்சு 6 வருஷம் நீ எப்படி தயவு செய்து நாளை கண்டு போடாத. நீ நாள் குறைக்கிற நீயா? நாள் குறைக்க நீயா? தேவன் நாள் குறைக்க வேண்டும். தேவன் செய்ய வேண்டியது நீ எப்படி செய்ய? மனம் திரும்பி இருக்கிறியா? இயேசுவை ஏற்றுக்கொண்டியா? உன் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கா?
பேசாம இன்னைக்கு ஞானசாரத்துக்கு ரஷ் ஆயிடும். ஒருவேளை ஞானசாரம் எடுத்து கரையறணும் உடனே இயேசு வந்தா என்ன செய்வேன்? தள்ளி போடக்கூடாத ஒன்றே ஒன்று, மனம் திரும்ப நீ ஞானசாரம் எடுக்காமல் இருப்பது தள்ளி போடக்கூடாது. என்ன இனியாத வேலை ஒரே வசனவாசோடு மத்தியில் 25:10. அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டில் பேசிட்டார்கள். இதற்கு நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. எல்லாரும் எப்படி கிடந்தது போவாங்க. அந்த நாடும் உலகத்துல எதையும் தள்ளி போடலாம். ஆண்டவருக்காக ஆயத்தப்பட வேண்டிய முக்கியமான காரியம் ஞானஸ்நானம் தள்ளி போட வேண்டியதல்ல. இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா? இயேசுவின் பாவத்தை மன்னித்திருக்கிறார் என்ற நிச்சயம் இருக்கா? அடுத்தது செய்ய வேண்டியது அவரோடு உடன்படிக்கை பண்ணுகிற ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியது. அதை தவறவிட்டால் உன் எதிர்காலத்தில் நீ மிகவும் வேதனைப்பட வேண்டியது வரும். பல இழப்பை நீ சந்திக்க வேண்டிய வரும். காரணம் சொல்லி காலத்தை தள்ளிவிடாதே. அந்த வேலை இந்த வேலை அது இது என்று சொல்லி காலத்தை தள்ளி போடுவாய் என்றால் நீ ஒரு நிர்வாகியசாலியாக இருக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். இன்றைக்கு அதற்காக நீ ஆயத்தப்படும். ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய நாள் மிகவும் சமயம். திருடன் வருகிறதமாய் வருவேன் என்று சொன்ன ஆண்டவர் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தந்ததை குறித்து அவர் தாமதமாக இராமல் ஒருவரு கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மை அவர் நீடிய பொறுமையாக இருக்கிறார். இன்றைக்கு அதற்காக ஒப்பு கொடுப்போம். ஆராதனைக்கு காரணம் சொல்லாதே. தேவனுடைய பிள்ளைகள் என்று அதற்கு நம்ம ஒப்பு எல்லாருக்கும் சோதனை ஜெபி மேலா ஜெபி போவாங்க. எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நாம் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அம்மா அன்பாண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் வந்து உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். கடைசியாக அதனுடைய வார்த்தையை நாங்கள் கேட்பதற்கு தேவன் என்று தந்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக நன்றி
நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை தேவனை வாழ்க்கையை தந்தீரல்லவாண்டவர். கேட்ட வசனத்தின்படி யார் யாரெல்லாம் மனம் திரும்பி இருக்கிறார்களோ, யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, அவரெல்லாம் ஞான சபைக்கு தேவராஜ்யத்தை தகுதிப்படும்படியாய் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஞான சபைக்கு தேவனுடைய பிள்ளைகள் சபை ஆராதனை முடக்காதபடி, காரண சபை அங்கீகமாக அடையாதபடி கர்த்தருக்கு உண்மையாக கர்த்தர் செய்வதை ஜீவிக்க கர்த்தர் வழி காயத்தப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பெரிய காரணம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.